ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து ஷூட்டிங் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அண்ட் இவங்கெல்லாம் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக 1 2லாம் சொல்லாதீங்க. இருக்காங்க 200 300. அந்த ஒரிஜினலில் நான் சொல்கிறது நிர்வாகி சீமான் அவர்கள் இத்தனை வருஷமா களத்தில் இருக்காரு. என்ன எத்தனை பெர்சன்டேஜ் ஓட் ஷேர்? இப்போ வந்து இதெல்லாம் விட்டுருங்க. அந்த விஷயத்தில் நான் வந்து சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்கள் 2 பேருமே எனக்கு கொள்கை ரீதியாக எனக்கு வந்து ஒரு இது இல்லைனாலும் நான் பாராட்டுவேன். இது அவருடைய பர்சனல் செட்பேக்காக இருக்கலாம், இல்லைனா இது வந்து ஒரு ஹால்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வரலாங்கிற மாதிரி. அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. உள்ளே எங்கள் எல்லாருக்குமே வருத்தம் தான், ஒரு வருத்தம் இருக்குது கண்டிப்பாக. ஏறும்போதே வந்து அது அப்போ ஒரு சிங்கிங் ஷிப்பாக இருந்ததுன்னு சொல்லலாமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கரெக்டுங்க. வாவ் தமிழா நேயர்ஸ்க்கு வணக்கம். நாம் இன்னைக்கு நாடக நடிகை, சமூக செயற்பாட்டாளர் வினோதி மேடம் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2-3 நாளாக உங்களுடைய ட்விட்டும் நீங்கள் தான் பேசுபொருளாக இருக்கீங்க. நேரடியாகவே கேட்குறோம், உங்களால் நம்பி தானே கமல் சார் வந்து கட்சியை விட்டுட்டு அமெரிக்கா போனார். அவர் வரதுக்குள்ளே திடீர்னு இந்த ராஜினாமா ஏன்? என்ன நடந்தது? இது அவர் போகிறதுக்கும் வரத்துக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்குறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்களாக திரிக்கிறது. 2வது 2 நாளாக பேசு பொருளெல்லாம் நம்மெல்லாம் இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பேர்லாம் அறிவிச்சிருக்காங்க. பொருளாளர், அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் முதல்ல அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிப்போம். நான் வந்து ஒரு பிளான்டு மூவ் தான் இது. ஐ வாண்டட் டு கம் அவுட். அதுக்கும் சார் வந்து ஊருக்கு போனது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து என்னுடைய எக்ஸிட் எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எக்ஸிட்னா கட்சியிலேருந்து எக்ஸிட்டுங்கிறது ஒன்று. 2வது வந்து இந்த பாதை நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த பாதையில் நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணோம், வாட் ஆக்ஷன் வி டிட், அப்படி பார்க்கும்போது எனக்கு அது ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வெளியில் வந்துருந்தோம். இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கும்போது அந்த மக்கள் நீதி மையத்தில் ஏன் சேர்ந்தீங்க, ஏன் விலகினீங்க? ஒரு வெளிப்படையான காரணம் என்ன? விலகினது வெளிப்படையான காரணம் நேற்றுக்கு நான் போட்டது அதுதான். அதுக்கு மேலே வந்து புதுசாக சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. என்னுடைய இம்பேலன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தேக்கம் எனக்கு ஏற்பட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னடா நம்ம சேர்ந்தோம், ஒரு ஆர்வத்தோடு சேர்ந்தோம், நம்ம எதுவுமே சாதிக்கலையே அப்படிங்கும்போது, சரி இந்த பாதையே நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணோமா, சரி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பார்க்கலாம், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரேக்கு. ஏன் சேர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு வந்து ஒரு இது நான் 2018க்கு கொஞ்சம் நம்ம வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தோம்னா பிப்ரவரியில் கட்சி தொடங்குறாரு. அதுக்கு முன்னாடியே நிறையா பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கமல் சாரை பேட்டி எடுத்தார். நிறையா வரப்போகிறீங்க மாதிரி நிறையா ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டே இருந்தோம். அப்போ வந்து சடனாக கட்சி ஆரம்பித்த உடனே நான்லாம் இமெயில் மூலமாக சேர்ந்த அடிப்படை உறுப்பினராக நான் சேர்ந்துருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் போய் நான் என்னை முன்னிறுத்திக்கல, நான் வந்து நானும் இருக்கேன் அப்படின்னு நான் தெரியப்படுத்திக்கல. ஏன்னா நம்ம சினிமாவில் ரொம்ப வேகமாக பயணிச்சுட்டு இருந்த காலகட்டம், ப்ளஸ் ரொம்ப ஒரு இடத்துக்கு நான் வந்து ஒரு சமூகத்துக்கு தெரியாத ஒரு இடத்துல நான் இருந்தேன். நான் பல படங்களில் வந்தாலும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே, இந்த படத்தில் வந்தீங்க அப்படி தானே, அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் வந்து வினோதினி, இல்லைனா வந்து இந்த கருத்துக்கள் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நிறையா பேருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும்போது, சமூக வலைத்தளத்தில் நம்ம சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கும்போது, நம்ம போல்டாக பேசுகிறோம் அப்படிங்கும்போது, அங்கேயே நமக்கு ஒரு அழைப்பு வருது. நீங்கள் உள்ளே வந்து சேருங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள், எங்களை வலுப்படுத்துங்க அப்படிங்கும்போது, அப்போ நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் இருக்கேங்க. அப்படியா அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமாக இருக்காங்க. சரி அப்போ வாங்க, நீங்கள் தான் ஏற்கனவே வந்துட்டீங்களே, அப்போ வாங்க. ஏன் இந்த கட்சியை நான் தேர்ந்தெடுத்தேன், எத்தனையோ கட்சிகள் இருக்குது அப்படிங்கும்போது, இவருடைய அந்த கொள்கை அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன கொள்கை? ஒரு நேர்மையான அரசியல் பண்ணணும், ஊழலை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத ஒரு நேர்மையான ஒரு பாதையாக எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் அவருடைய லைஃப்பில் அவர் பார்த்தீங்கன்னா, நமக்கே சினிமாவில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து வருமான வரி கட்டக்கூடிய, எவ்வளோ வரியாக இருந்தாலும் ஒயிட்டில் வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு திரைக்கலைஞராக இத்தனை வருஷம் இருந்திருக்காரு. அண்ட் அவருடைய முதலீடுகள் எல்லாமே வந்து சினிமாக்குள்ளேயே இருந்திருக்கு. ஸோ இது அவர்கிட்ட ஒரு பேசிக்காகவே ஒரு நேர்மை இருக்குது. அவரை பார்த்தா வாட் டஸ் ஹீ ஸ்டாண்ட் ஃபார்? ஏன்னா பல வருடங்களாக அவர் வந்து இதுவே பண்ணலை. ஹி வாஸ் நாட் என்டோர்சிங் எனி ப்ராடக்ட்ஸ். போத்தீஸ் தான் அவர் பண்ண முதல் ஆடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் தான் அவர் பண்ண முதல் ரியாலிட்டி ஷோ. பிக் பாஸ்லேயே ஏன் அவர் வந்து ஒரு மாதிரியான பெஸ்ட்டு ப்ரெசன்ஸாக ஏன் அவர் இருந்தார் அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து ஒரு நேர்மை, அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுமை இருக்குல்ல, அது வந்து எல்லாரையும் ஈர்க்கும் கண்டிப்பாக. ப்ளஸ் நம்ம இத்தனை வருஷமாக நான் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக திமுக அதிமுக
திரும்பி திரும்பி இது இந்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷம், 10 வருஷம், 8 வருஷம் இப்படியே மாறி மாறி போகுதுல்ல. இது வந்து சம் சேஞ்ச். வாவ்! ஒருத்தர் வந்திருக்காரே, சேஞ்ச் கொண்டு வர போறாரு. அப்படிங்கும்போது சரி நம்ம சேரலாம். அப்படிங்க அதுதான். இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்சிருக்கீங்க. என்ன பொறுப்புல இருந்தீங்க? எந்த பொறுப்புலையும் நான் இல்ல. அது எப்படி இவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு முகம், இவ்வளோ ஆர்வமா சேர்ந்திருக்கீங்க? கட்சி பொறுப்பு குடுக்கலையா? நீங்க கேட்கலையா? எப்படி? இல்ல குடுக்கல தான். ஏன்னா நம்ம எப்படி கேட்க முடியும்? குடுக்கல. ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அதுல? அது அவங்கள தானே கேட்கணும். இது நம்ம போய் நான் என்ன சொல்ல முடியும் அதுக்கு? எனக்கு குடுக்கல. நான் சேர்ந்தேன். சேர்ந்ததுக்கப்புறம் அதாவது அவங்க தான் இன்வைட் பண்ணாங்க. சரி என்ன ஆக்டிவிட்டிங்கிறத நான் நிறையா நானும் கேட்பேன். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் முன்னெடுப்பு இது மாதிரி நீங்கள் வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்லாம் வந்து சாரோடைய நிறையா தடவை நான் வந்து ஆலோசிச்சிருக்கேன். அவர் வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் பண்ணுங்கள், ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு விஷயங்கள் பண்ணுங்கள், இல்லை என்வாயர்மெண்ட் பற்றி நீங்கள் வந்து எதாவது முன்னெடுத்து சில ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காரு. பொறுப்புங்கிறது எதுவும் இதுதான் உங்களுடைய போஸ்டிங் அப்படின்னு கொடுக்கல. ஓகே. தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நான் போகல. தட் வாஸ் அ மிஸ்டேக் ஆன் மை பார்ட். ஏன்னா அந்த டைமில் எனக்கு வந்து ஷூட்டிங் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அண்ட் இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரெடி பண்ணதில் நானும் வந்து அந்த பேச்சாளர்கள் லிஸ்ட்டில் தான் நான் இருந்தேன். அந்த ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்டில் நான் இருந்தேன். எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம தயாராகிற ஒரு நேரம் இருக்குல்ல, தயாராகிற நேரமும் எனக்கு வந்து ஷூட்டிங் இருந்தது. கேம்பெயின் ஃபுல்லாவுமே எனக்கு வந்து அந்த டைம் வாஸ் ஒருவேளை பொறுப்பு கிடைக்கல, அங்கீகாரம் இல்லைன்னு நீங்க விளையிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நிச்சயமா அது கிடையாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம். நான் ஐ நெவர் காட் அஃபெண்டட். எனக்கு வந்து பொறுப்பு என்ன போஸ்டிங் எனக்கு கொடுக்கலையா அப்படின்லாம். இன்னைக்கு தாவேக்கால ராஜ்மோகன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நமக்கு நல்ல நண்பர் தான், உங்களுக்கும் அவர் தெரியும். அவர் வந்து ஹி ஹஸ் ஜாயின்ட் அஸ் இது கொள்கை பரப்பு செயலாளராக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த போஸ்டிங் கிடைச்சாதான் வேலை பண்ணணுங்கிறது அந்த அடிப்படையிலேயே நான் இல்லை. அந்த அடிப்படையில் நான் எங்கேயுமே நான் இயங்கினது கிடையாது. இப்போ நம்ம சினிமாலேயும் அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் நான் இயங்கியிருக்கேன். எதுக்கு நம்ம வந்து முனைஞ்ச ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. நம்ம வேலை பண்ணணும், இந்த இடத்துல நான் பண்ணலை. மக்கள் நீதி மையத்தில் உண்மையிலே என்னதான் நடக்குது? இந்த 2018 அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையில் மேடையில் நிறைய பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகம், முக்கியமான ஆளாக இருந்தாங்க. அதில் பெரும்பாலானவங்க இப்போ கட்சியில் இல்லை. 1-2 பேர் தான் இருக்காங்க. முரளி அப்பாஸ், நம்ம மௌரியா, இந்த மாதிரி ஆளு இல்ல. கொத்தா வெளியே போயிட்டாங்க. வந்து நரேட்டிவ் செட் பண்றதுக்காக 1-2லாம் சொல்லாதீங்க. இருக்காங்க 200-300. அந்த ஒரிஜினல் நான் சொல்றது நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் கொத்தா வெளியே போறாங்க. என்னதான் நடக்குது? கொத்தா எங்க வெளில போனாங்க? நீங்க எங்க பாத்தீங்க? பெரிய அளவிலான போயிட்டே இருக்காங்க. சொல்லுங்க, புள்ளி விவரங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? குமாரவேல் இல்லை, அவர் வலதுகையா இருந்த மகேந்திரன் இல்லை, அவர் ஃபுட் கிங்ல இருந்தவர் இல்லை, கோவை சர்லா இல்லை, கமிலா நாசர் இல்லை, பத்மபிரியா இல்லை. இது ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்க போனீங்கன்னா இது நீங்க சொல்றது எல்லாமே வந்து அட் த டாப் லெவல். நீங்க கொத்தாங்கும் போது தொண்டர்கள் லெவல்ல, நிர்வாகிகள் லெவல்ல, இல்லைன்னா போஸ்டிங் இருக்கிற ஏதாவது வந்து மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி அங்கெல்லாம் எங்க போனாங்க? உங்களுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? மேல் மட்டத்தில் அப்படின்னா போறாங்க. மேல் மட்டத்தில் போனதுக்கு நீங்க சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்திருக்கு. இது வந்து ஒரு கமிலா நாசர் மேம் அவங்க வந்து போனது அவங்களுடைய ஹெல்த், அதாவது ஏஜ்டு, இது அந்த ஏஜ் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அவங்க ஒன்றும் வந்து தூர் வாரிட்டு இந்த இடத்துல ஒன்றுமே நடக்கல அப்படின்லாம் சொல்லி போலையே. இது ஒரு செட் பண்ணுற நரேட்டிவ். இது என்னன்னா எப்படின்னா, ஒரு நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஏ செக்ஷன், பி செக்ஷன்னு சில ஒரு டைமில் நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் அது பண்ணக்கூடாதுன்னு மாற்றிட்டாங்க. என்னன்னா இந்த சி செக்ஷன் ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி போடுவாங்கல்ல, அது பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து நீங்கள் என்ன தோத்துட்டீங்களா என்ன, அது ஏன் திருப்பி அதை நம்ம சொல்கிறோம்? அது ஏன் ஒய் ஆர் யூ ஃபோக்கஸிங் ஆன்? இல்லை உண்மைதானே. ஒரு 50-60 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்காரு, இந்தியாவில் பிரபலம். ஆமாம், கோவை தெற்குல ஏன் வந்து அவரால் ஜெயிக்க முடியல? ஏங்க சினிமாவில் இருக்கிறதுக்காக ஜெயிக்க முடியும்? நல்லது பண்ணணும்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. நீங்க சொன்ன மாதிரி நேர்மை தான் முக்கியம். ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமாலேயே இல்லை, ஆனால் அவர் வந்து ஜெயிச்சாரு. எடப்பாடி அவர்கள் சினிமாவில் இல்லை, ஆனால் அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கட்சியோட தலைவராக இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ். ஸோ நீங்கள் அதுக்கும் இதுக்கும் முடிச்சே போடாதீங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு சினிமா பிரபலம் ஒரு இதுக்கு அரசியலுக்கு வரும்போது ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது அதாவது வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஏன் அட்ராக்ட் ஆகி வராங்கன்னா, அவருடைய வாவ் எனக்கு இவரை தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் வரும்போதோ, ஜெயலலிதா அம்மா வரும்போதோ, இல்லைன்னா விஜயகாந்த் அவர்கள் வரும்போதோ எல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு ஈர்ப்பில் தான் வராங்க. அதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ டேஸ் தெரிஞ்சிருங்க, சாயம் வெளுத்துரும். சப்போஸ் யூ ஆர் அ வர்தி கேண்டிடேட் ஆர் நாட், பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய செயல்பாடுகள் தான் வந்து நிர்ணயிச்சு, அந்த செயல்பாடுகள் சிறப்பாகவே இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த 5 months 6 months லேட்டர் அவர் பேசுகிற பேச்சுகள், நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் அந்த 4-5% ஓட் பர்சன்டேஜ், ஐ வில் சே தட் வாஸ் அ வெரி குட் ஓட் பர்சன்டேஜ். 10 ஓட்டுனாலும் வெற்றி தோல்வி தானே. அதுதான் அங்கே தான். சரி, நீங்கள் வந்து இப்போ அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் இத்தனை வருஷமாக இதில் இருக்காரு, களத்தில் இருக்காரு. எத்தனை பர்சன்டேஜ் ஓட் ஷேர்?
இப்போ வந்து இதெல்லாம் விட்டுருங்க. மத்திய அரசா இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு வந்து மாநிலத்தில என்ன வோட் பெர்சன்டேஜ், அவங்களுக்கு எவ்வளோ பணபலம், அவங்களுக்கு என்ன பின்புலம் இருக்கு. அவங்க நினைச்சா ஒரு ஐடி வார் ரூம இம்மீடியட்டா இப்படி நொடிக்குள்ள இங்க வந்து ஒரு 100 பேர வந்து சேர்த்து எல்லாருக்கும் பேமெண்ட் குடுத்து எல்லாரையும் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அவங்களால என்ன முடிஞ்சது? ஸோ நீங்க ஏன் வந்து ஆரம்பிச்ச ஒரு 3வது வருஷம், 4வது வருஷத்துல ஒரு இங்க வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா, கழக கட்சிகள் வந்து அவ்ளோ இதுவா ஸ்ட்ராங் ஹோல்டு மாரி இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி நாட் ஒன்லி இன் இது சினிமால நம்ம ஏ சென்டர், பி சென்டர்ன்னு சொல்ற மாதிரி நம்ம வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து கழக தொண்டர்கள் அவ்ளோ இதுவா இருக்காங்க. அத தகர்த்து ஒருத்தர் வரணும் அப்டின்னா, அது இல்ல டேக்ஸ் டைம். எவ்வளவு காலம் 7 வருஷம் ஆயிட்டு எத்தனை வெற்றி சொல்லுங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பேசப்பட அளவுக்காவது ஒரு வெற்றி இல்லையே. இல்ல 7 நீங்க வருஷத்துக்கு சொல்றது மேல வந்து இன்னும் எவ்வளவு வேணும்? தேர்தல் அதாவது ஓட்டரசியல்ல தான் இல்ல. ம். ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல கிராம சபை, ஏரியா சபைங்கிற ஒரு விஷயத்த அது தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுப்பு செஞ்சவர் வந்து கமலஹாசன் அவர்கள். அப்படின்னா பஞ்சாயத்து போர்டு இதெல்லாம் ஜெயிச்சிருக்கணுமே. உள்ளாட்சியில ஜெயிக்கலையே. ஜெயிக்கல அதுதான் சொல்றேன். நீங்க ஓட்டரசியல மட்டுமே வச்சு சொல்லாதீங்கங்கிறேன். ஆனா அந்த வோட் ஷேர் பெர்சன்டேஜ் இன்னைக்கு கம்மியா இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ம். அது நான் 100% நான் ஒத்துக்கிறேன். பட் இதனால தான் நீங்க வந்து அப்போ இது வந்து சிங்கிங் ஷிப்பா? அதனால நீங்க வந்து ஒரு எலி மாரி அதுலேருந்து சிங்கிங் ஷிப்லேருந்து டிட் யூ இது விட்டுட்டு ஓடிட்டீங்களான்னா, அது கிடையாது. ம். நான் வந்து வெற்றி தோல்விய பார்த்து ஒரு கட்சிக்குள்ள நான் போல. இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, நான் போகும்போது எப்போ 2021ல அவங்க வந்து தோல்விய தழுவிட்டதுக்கு அப்புறமா 2022 விட்டு 2023ல தான் நானே உள்ள போனேன். அப்ப நீங்க சொல்ற அத்தனை ஆளுமைகளும் இல்ல. எனக்கு என்ன அப்ப நான் ஏறும்போதே வந்து அது அப்போ ஒரு சிங்கிங் ஷிப்பா இருந்ததுன்னு சொல்லலாமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். கரெக்ட்டுங்க. ம். அதனால நான் அத பார்த்து நான் போலங்கிறேன். ம்ஹ்ம். நம்மளால போய் ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு பாயிண்ட்ல நம்மளால அத பண்ண முடியாதோ, ஒரு பிரமிப்பா இருக்கு, ஒரு ஓவர்வெல்ம்டா இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி வரும்போது வெளில வரும். அவ்வளோதான். இட்ஸ் காட் நத்திங் டு டூ வித் ஃபெயிலியர் ஆஃப் த பார்ட்டி ஆர் விக்டரி ஆஃப் த பார்ட்டி. ஏன் விஜயகாந்த்லாம் தேர்தல்ல வந்தவுடனே போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அடுத்த இதுல வந்து எதிர்க்கட்சி ஆனாரு. எம்ஜிஆர் வந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வெட்டாரு. அந்த ஒரு நம்பகத்தன்மை ஏன் கமலஹாசன் மீது மக்கள் குடுக்கல? என்ன காரணம்? தெரியல. அது வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். அந்த வாக்கு சாவடியில ஏன் ஒரு சின்னத்துல குத்துறான், இன்னொரு சின்னத்துல குத்த மாட்டேங்கிறாங்கிறத யூ ரியலி ஐ டோன்ட் நோ. ஐ அம் நாட் அ செஃபாலஜிஸ்ட். ஐ கேனாட் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஒருவேளை முழு நேர அரசியல்வாதியார் மாதிரி கமல் சார் அடிக்கடி சொல்லுவார். அரசியல் வந்து எனக்கு தொழில் கிடையாது. சினிமா தான் எனக்கு வருமானம். அது வந்து மக்களுக்கு பிடிக்கலையா அவரோட முழு நேர அரசியலா எங்களுக்கு கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம். நீங்க டெய்லி மக்களை சந்திக்கணுங்க. ஒரு அரசியல் கட்சியா இருக்கும்போது, அரசியல் தலைவனா இருக்கும்போது, டெய்லி நீங்க பிரஸ்ஸை மீட் பண்ணணும், மக்களை மீட் பண்ணணும், மக்களோட மக்களா நீங்க போய் அவங்களுடைய அந்த விஷயத்துல நான் வந்து சீமான் அவர்களையும், அண்ணாமலை அவர்கள் 2 பேருமே எனக்கு கொள்கை ரீதியா எனக்கு வந்து ஒரு இது இல்லைனாலும் நான் பாராட்டுவேன். ஏன்னா இவர் தொடர்ந்து மக்களோட இருக்காரு. இவர் வந்து பாத யாத்திரை போனாரு. எல்லாரையும் இது பண்ணி ராகுல் காந்தி இஸ் a கிரேட் எக்ஸாம்பிள். பப்பு அப்படின்னு அவருக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அவர் ஆக்கி எல்லாம் பண்ணும்போது அதை அந்த நரேட்டிவ் அப்படியே மாத்திருக்காரு. அவர் வந்து அந்த பாரத் ஜோடோல வந்து அப்படியே மாத்திருக்காரு. ஸோ யூ நீட் டு டூ தட் இன்ஸ்டெட் ஆஃப் பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ். தலைவன்ட்ட வந்து எப்பா நீ போலையே அப்படின்னு சொல்றத விட நான் சொல்றேன் நான் போலையே, நானும் போயிருக்கலாமே. ஐ எம் ஆல்சோ நோன் ஃபேஸ். இப்போ நான் போய் ஒரு கதவை தட்டி எங்கள் ஏரியாவில் என் வார்ட்லேயே நான் வந்து கதவை தட்டி நான் டோர் டு டோர் போய் நான் வினோதினிங்க தெரியுங்க உங்களன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. உட்காத்தி வச்சு டீ கொடுக்குவான்னு கேட்டிருப்பாங்க. கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. நான் மக்கள் நீதி மையத்தில் வந்து நீங்கள் உறுப்பினராக சேருங்க நான் சொல்லியிருக்கலாமே, நான் ஏன் சொல்லலை? ஸோ ஐ எம் ஆஸ்கிங் தட் கொஸ்டின் டு மை செல்ஃப் ஆல்சோ. ஒருவேளை ரஜினிகாந்த் சார் மாதிரி கமலஹாசன் சாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பான முடிவு எடுத்துட்டாரு. ஏன் அவரையும் புரியல. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறான்னாரு. அப்புறம் சினிமா தான் எனக்கு செட் ஆகாது. அவங்களுடைய பர்சனல் டிசிஷன் தானே. இப்போ நான் சடனா வெளில வரேன். we are all adults. 21 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து லீகலாவே we are adults. we can do நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம பண்ணலாம். as long as வந்து அது யாருக்கும் பாதகம் இல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து லீகலி வேலிடுங்க போது we can do something. அந்த வகையில வந்து அவர் ஆரம்பிக்கல, இவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு இந்த 7 வருஷ கட்சியோட பாதையில மக்கள் பிரச்சனைக்காக எது இதெல்லாம் போராடினாங்க, இதெல்லாம் நிறைய போனாங்க. எனக்கு தெரிய கொசஸ்தலத்துல போய் பார்த்தாரு, கொஞ்சம் இது பண்ணாரு. வேற எங்க போனாரு, என்ன பச்சாரு? ஸ்டெர்லைட் இஷ்யூல வந்து தூத்துக்குடிக்கு அந்த விக்டிம்ஸை மீட் பண்றதுக்கு, விக்டிம்ஸோட ஃபேமிலிஸை மீட் பண்றதுக்கு எங்க கட்சியிலேருந்து எல்லாருமே போயிருந்தாங்க. தலைவரும் போயிருந்தாரு. 800 ஆயில் ஸ்பில் விஷயத்தில் ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்து அந்த ஃபிஷர்மேனோட போய் அந்த கம்யூனிட்டிஸை மீட் பண்ணி, அதே மாதிரி இந்த ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்டும் போது ரெஸ்லர்ஸ் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இந்த பிஜேபியோடைய அந்த ஹிந்துத்வா ஃபிலாசபி, ஹிந்து முஸ்லீம் டிவைடை பற்றி இது சொல்கிறது எல்லாத்துலேயும் வந்து கமல் சாரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய பழைய ட்வீட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக ஆக்டிவாக எல்லாத்த பற்றியும் பேசியிருந்திருக்காரு. என்னன்னா 2021க்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது இருக்காது. என்ன காரணம்? ஒரு தோல்வியை தழுவின காரணமா இருக்கலாம், இல்லைனா வந்து அவருடைய பர்சனல் செட்பேக்கா இருக்கலாம், இல்லைனா இது வந்து
ஒரு ஹால்ட் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு வரலாங்கிற மாதிரி. அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. உள்ள எங்க எல்லாருக்குமே வருத்தம் தான். ஒரு வருத்தம் இருக்கு கண்டிப்பா. விக்ரம் படத்துல துணை முதல்வராக இருக்க உதயநிதி அவங்க ரெட் ஜெயின் கூட கூட்டணி சேர்ந்தாரு. அந்த கூட்டணி தான் வந்து அரசியல்லையும் கூட்டணி ஆயிட்டா? இல்ல, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஐ கேன் அஷ்யூர் யூ தட் ஹஸ் காட் நத்திங். அதாவது ஒரு வணிக காரணங்களுக்காகலாம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான அவ்வளோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்களும் இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்திருக்கீங்க. டோன்ட் மேக் தட் அசம்ஷன். திமுக கூட எந்த அடிப்படையில் இல்ல திமுக அடிப்படையில் என்ன கூட்டணி? ஒரு நிமிஷம், அதுக்கு நான் வரேன். முதல்ல நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரிட்ராக்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட். ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்காக அவங்க 2 பேரும் வந்து சில படங்கள் சேர்ந்து தயாரிக்கிறாங்க, அவங்க சேர்ந்து வணிகம் செய்கிறாங்க, அதனால வந்து அப்படியானா அப்போ நான் கேட்கலாமே, நம்ம வந்து அதானியும் மோடியும் அம்பானியும் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது பிஜேபியோடைய டூல் கிட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி உடனே வந்து அதானிக்கு சப்போர்ட்டாக இறங்குறாங்களே, ஹிண்டன்பர்கை வந்து அவதூறு பரப்புறாங்களே, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதுக்கு வந்து குஷ்பு தான் பதில் சொல்லணும், அவங்க கட்சி சார். அது அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க அடுத்த வரும்போது. நான் சொல்கிறது என்னன்னா, ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஈக்குவேட் தட். பிகாஸ் இது நான் அதில் தான் நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையான தலைவர், ஒரு மகத்தான தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து இந்த வணிகமான திஸ் இஸ் வெரி சீப். தட் வந்து அது வந்து நீங்கன்னு இல்லை, நீங்கள் ட்விட்டர் போனாலே வந்து ரெட் ஜெயண்ட் அது மூவிஸு அவங்க வந்து இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறையா படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலைங்க. நான் இன்றைக்கி நடிச்சிட்டு இருக்கிற படங்களே வேல்ஸில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும். லைக்கா இருக்குது, எத்தனையோ ஏஜிஎஸில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ வந்து பல இது இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஏன் எல்லோரும் திருப்பி அது அவர் பண்ணுற தொழில். அந்த தொழிலில் அவங்க வந்து கொலாபரேட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் அதுக்கும் இதுக்கும் கூட்டணின்னு நீங்கள் எப்படி வந்து சொல்ல முடியும்? அது ஏற்கனவே பல பேட்டிகளில் நான் மட்டும் இல்லை, எங்கள் அந்த மக்கள் நீதி மையத்தில் இருந்த எல்லா நிர்வாகிகள் அண்ட் யாரெல்லாம் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க பேசியிருக்காங்க. ஏன் இந்த கூட்டணி அப்படின்னா, சென்டரில் பிஜேபி வரக்கூடாது, ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட இந்திய கூட்டணியுடைய ஒரு வியூகம் தான் இந்த கூட்டணி. அதில் விசிகே, மக்கள் நீதி மையம் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா திமுகவை வலுப்படுத்துறதுக்கு தான் சேர்ந்தாங்க. அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் 26ல் கூட்டணி வந்து திமுகவோட தானா அப்படிங்கிற அடுத்த நீங்கள் கேள்வியை கேட்பீங்க கண்டிப்பாக. இது எனக்கு தெரியாது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாதான் மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சு. இப்போ பிஜேபினா எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி திமுக கூட சேர்ந்துட்டீங்களா? அந்த நேரத்தில் எதிரிக்கு எதிரி நண்பன் தாங்க. பிஜேபிங்கிறவன் எதிரிங்கும் போது அவனை யாரை வச்சு எதிர்த்தாலும் முடியும். எந்தெந்த ஆட்கள் பயன்படுவாங்க, எந்தெந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், அப்போ நீங்கள் வந்து கத்தி எடுக்கணும், கபடாவை எடுக்கணும், நீங்கள் வந்து ஒரு இழுப்பு சட்டிலேருந்து இருக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றணும், ஏதோ ஒன்று கிடைக்குதுல்ல, கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுங்க மாதிரி யூ ஹாவ் டு ஜாயின் ஃபோர்ஸஸ். அண்ட் வி ஜாயின் ஃபோர்ஸஸ். இது வந்து கட்சியை பாதிக்காதா? இது வந்து கட்சியை பாதிச்சிருக்கு. இதனால சில பேர் வருத்தம் அடைஞ்சு வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா இதுவே 2026க்கும் கண்டினியூ ஆகுமா? அப்போ நம்ம வந்து நம்மளுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கும். லோக்சபா தேர்தலில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தோம் அவர் வந்து கண்டிப்பாக எம்பி ஆயிடுவார் அப்படின்னு. கோவையில் கூட எம்பி ஆகிறோம், அதற்கான எல்லா வேலைகளும் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து கையெழுத்து போட்டு நான் வந்து எம்பி ஆகலை, ஆனால் எனக்கு பதிலாக ராஜ்யசபா சீட்டு தரங்கிறது வந்து இது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி இல்லையா? ராஜ்யசபா சீட்டுங்கிறது அவங்க எம்எல்ஏக்கள் சேர்ந்து அவங்க கொடுக்குது, மாற்றுக் கட்சி கொடுக்கும்போது ஒரு மறைமுக உடன்பாடு தானே. ஏன் வந்து ஒரு புறவாசல் வழியாக வரணும், நேரடியாக ஏன் மக்களை சந்திச்சு வரல? எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் பாராளுமன்றத்தில், அதாவது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் அவரோட குரல் வந்து எழும்பணும். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஹீ இஸ் அ தாட் இன்ஃப்ளூயன்சர், ஹீ இஸ் அ இன்டெலெக்சுவல், ஹீஸ் அன் இன்டெலெக்சுவல். அவருடைய பல விஷயங்கள் சினிமாலையும் சரி, சினிமாவுக்கு வெளியிலையும் சரி, அவருடைய பல தொலைநோக்கு பார்வைகள் வந்து சமூகத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறது அவருக்கே வந்து அதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக என்ன மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அப்போது இந்த நாடை வந்து முன்னேற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சில முக்கியமான ஒரு கவர்னன்ஸ் லெவலில் சில சேஞ்சஸை கொண்டு வரத்துக்கு, ஒரு சில லாஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாமே வந்து ராஜ்யசபாவில் இருந்தாலும் பண்ண முடியும் தானே. சீட் வந்து எங்களுக்கு இந்தந்த இதுன்னு நம்ம ஒரு கூட்டணிக்குள்ளே போகும்போது அவங்க பிரிக்கும்போது எங்களுக்கு இது வந்து அவங்க ஆஃபர் பண்ணால் அது ஏன் ஒய் ஷுட் வி நாட் டேக் இட்? லோக்சபா சீட்டை வாங்கிடலாமே, எங்களுக்கு கொடுங்க லோக்சபா வாங்கிடலாமே. இல்லைங்க, நீங்கள் என்னமோ போய் கடையில் வந்து பொட்டேட்டோ வாங்கிடலாமே, டொமேட்டோ வாங்கிடலாமேங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இன்றைக்கி அந்த டொமேட்டோவே வந்து ப்ரைஸஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம நிர்மலா மேடம் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால அது வேண்டாம். இப்போ திமுக சார்பாக ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு,
கிட்டத்தட்ட அவரோட கட்சியுடைய பிரதி மாதிரியே வந்துடுது. அப்படின்னா அடுத்து அவர் எம்பியா இருக்க 4 வருஷம் திமுக என்ன சொன்னாலும் விமர்சிக்க மாட்டாரா? இப்பவுமே சாப்பிட்டா இருக்கவரு அறிக்கையே விடாம அப்படியே அமைதியாரா? அதுதான் டவுட் இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கு நான் கட்சியிலே கிடையாது. முன்னாள் உறுப்பினருங்க முறையில் கேட்குறேன். முன்னாள் உறுப்பினருங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வருங்காலம் எப்படி இருக்கும்? திமுக என்ன செஞ்சாலும் எம்பி ஆயிட்டாருன்னா கமலஹாசன் எம்பி வந்து திருப்பியும் என்ன கேட்குறேன்னா திமுக எதிர்ப்புங்கிறத ஏன் வந்து அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் டு பி வெரி ஃபேர் டு டிஎம்கே, இந்த லாஸ்ட் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த சங்கி எக்கோ சிஸ்டம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, விடியா திமுக அதெல்லாம் நிறைய பேசுறாங்க, உங்களுக்கே தெரியும். நான் வந்து அதை கண்டிப்பா அதை நம்பல. இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே எடுத்துட்டீங்கன்னா 4 நாள்ல அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. எல்லா விஷயத்துலையும் வேங்கை வயல்ல தே ஹவ் ஃபவுண்ட் த கல்பிரிட்ஸ் அண்ட் அதுக்கான டியூ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே நடக்கல அப்படிங்கிற. அதே மாதிரி டங்ஸ்டன் இஷ்யூல தேவ் டேக்கன் அ ப்ராப்பர் ஸ்டாண்ட். என்ன உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, நாட் ஓன்லி நான் சொல்றது என்னன்னா போலரைஸ்டா இருக்கு இன்னைக்கு பீப்புளும் சரி மீடியாவும் சரி, திமுகவை அழிச்சு ஒழிக்கணும். என்னன்னா இங்க வந்து ஒரு திராவிடம் அல்லாத ஒரு தமிழ்நாடுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ சீமானும் அதுக்கான இது போட்டிருக்காரு, வித்திட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். வித்திட்டு இருக்காருங்கிறத வித்திட்டதை இவர் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த எதிர்ப்பு? நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ நோந்தினி மேடம் வந்து பேசுறதை பார்த்தா திமுகவுக்கு நல்ல ஆதரவா பேசுறீங்க. நாளைக்கே ஒரு அண்ணா அறிவாலயத்திலேருந்து ஒரு அழைப்பு வந்து ஒரு மகளிர் அணியிலையோ இல்லை ஐடி விங்களே சேரணும்னா வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க. என்ன காரணம்? நான் வந்து பல நேரங்கள்ல ஓப்பனாவே அவங்களுடைய சில நடவடிக்கைகளை விமர்சிச்சிருக்கேன். மிக்ஜாம் புயலும் போது சில மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். நோபடி வாண்ட்ஸ் டிஸ்ரப்டர். நான் வந்து ஒரு டிஸ்ரப்டர் நான் பார்க்குறேன். அந்த ஃப்ரீடம் எனக்கு மக்கள் நீதி மையத்தில் இருந்தது. என்னன்னா நான் எது வேணால் பேசிட்டு ஐ கேன் கெட் அவே வித் இட்னு ஒரு இருக்குது. எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் எனக்கும் கிடைக்காது, அவங்களுக்கும் அது தேவைப்படாது. இப்போ எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா, ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு கமலஹாசன், அடுத்து கட்சியில் வழி நடத்தது யார், அடுத்த கட்ட தலைவர் யார், யார் பண்ண போறா, இது ஒரு ஸ்ருதிஹாசனோ அக்ஷராஹாசனோ வரல, அந்த கட்சி யார் நடத்த போறாங்கன்னு தெரியல. சிரஞ்சீவி வந்து தன் கட்சியை வந்து காங்கிரஸ் கூட இணைச்சாரு. அந்த மாதிரி ஒரு 2026 அப்புறம் 30க்கு அப்புறம் மக்கள் நீதி மையம் திமுக கூட இணையுமா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு கமல் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ராஜ்யசபா சீட்டு வந்து கமல் சார் தான் ஆவாருன்னு நீங்க ஏன் அசியூம் பண்றீங்க? தலைவர் தவிர வேற யார் ஒரு 4 பேர் சொல்லுங்க பாப்போம். பொதுச் செயலாளர் கூட இருக்கலாம், செந்தில் ஆறுமுகம் சாரா இருக்கலாம், முரளி அப்பாஸ். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இல்லை? உங்களுக்கு என்னன்னா ஒரு நியாயமான நேர்மையான ஒருவர் அந்த இடத்த வகிக்கணும். தலைவரே அந்த மாதிரி விரும்புவாருன்னு நான் சொல்றேன். காலங்கள் தான் பதில், காலம் அதை பதில் சொல்லணும். அது நம்ம வரும்போது பார்ப்போம். ஜூன் ஜூலைல நமக்கு தெரிஞ்சிடும். பட் கட்சியோடைய தனித்துவம், கட்சியோடைய எந்த ஒரு இடத்துலையும் போய் அது இணையுமா கரையுமானா கண்டிப்பாக கரையாது. ஏன்னா அவர் வந்து ஆரம்பித்த அந்த நோக்கம் இன்னும் அதுவாகவே தான் இருக்குது. காலம் வந்து சில கூட்டணிகளுக்குள்ளே எங்களை தள்ளியிருக்கு. அந்த தள்ளினது வந்து கரெக்டாக தப்பாங்கிறதையும் காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் எந்த ஒரு நேரத்துலையும் எங்களுடைய அந்த மக்கள் நீதி மையம்ங்கிற அந்த தனித்துவத்தை ஐ டோன்ட் திங்க் anybody is going to give up. மனதளவுல மக்கள் நீதி மையத்திலே இருக்கீங்க. எங்களுடைய இன்னொன்னுங்க, நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப வருஷமாவே திமுக கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்களுடைய தனித்துவம் எப்பயுமே தனித்துவமா தான் இருந்திருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்கல்ல. இதை வந்து சசிகாந்த் செந்தில் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்களா இருக்கட்டும், நிறைய பேட்டிகள்ல பேசியிருக்காங்க. ஒரு கட்சியோட இணையறதுனால நம்ம வந்து ஒரு கூட்டணி அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக தான் நம்ம இணையறோமே தவிர, ஐடியாலஜிக்கலா இஃப் யூ ஆர் டிஃபரெண்ட், அந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கொண்டாடலாம். ஆக்சுவலாக அது செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரே விஷயத்த நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, நான் ஒரு மாதிரி பார்க்குறேன். ஆனால் நம்ம 2 பேருமே வந்து we can agree to disagree and still ஒரே ஆஃபீஸில் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். தப்பே கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக இந்த ஆஃபீஸில் வந்து சப்போஸ் ஒரு சம் அம்யூனிட்டிஸ் நம்ம கரெக்டாக கிடைக்கல, கேன்டீன் சரியில்லை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து போராடலாம். ஆனால் your ideology may be totally different. அதுக்காக நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முன்னாள் உறுப்பினரா 2026 மக்கள் நீதி மையம் என்ன கூட்டணியில் இருக்கும், என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக விட்டு முதல்ல போகுமா? இல்ல திமுக கூட்டணியா இருந்தா திமுக கூட்டணியோட தான் இருக்கும். இல்லைன்னா தனித்து திருப்பி அந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா வந்து எந்த ஒரு எலெக்ஷனையும் புறக்கணிக்காத ஒரு கட்சிங்கும் போது ஏன் அது வந்து தனித்து கூட போராடலாமே. ஏதாவது ஒரு எலெக்ஷன்லயாவது வெற்றி பெறணுங்கிறது முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. ஏன் 2026 வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு தடவை நான் கமல் சார்ட்டே நேரடியாக கேட்டேன், உங்க கட்சிக்கு உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு,
திமுக சொல்றாங்க 2 கோடி அப்படின்னு, Okay. அதிமுக 2 கோடிங்காங்க. ம். அவங்க உறுப்பினர் எனக்குன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. உங்களுக்காக தெரியுமா எவ்வளவுதான் உறுப்பினர் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் சரியா தெரியல. நான் வச்சிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் பண்ணி வேணா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நிறைய சாலைகள் வந்து இப்போ நிறைய பனையூர் நோக்கி போகுது. ம். பனையூர்ல வந்து ஒரு புதுசா ஒரு கடை போட்டிருக்க மாதிரி ஒரு புதுசா ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க. வாங்க வாங்க கேட்குற பதவி வச்சுக்கோங்க, கட்சியை வலுப்படுத்துவாங்க, உங்களும் திருப்தியா சந்தோஷமா இருங்க, பதவியெல்லாம் தரங்காங்க. உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான பதவி கொடுத்து ஒரு பனையூர்ல இருந்து நேரடியா தாவேக தலைவரே ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா ம். வினோதினி மேடம் வந்து விஜய் கட்சியில சேர அப்படி வாய்ப்பு பார்த்தா அதே ஈசிஆர்ல தான் இவரோட இல்லமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் ஒருவேளை அங்கேயும் கூட்டாலும் அதே மாதிரி அண்ணாமலையோடைய இதுவும் அப்படின்னா easy ஆ உங்களுக்கு தான் 3 சாலைகள் இருக்கு. இல்ல. ஏதாவது ஒரு சாலையில அப்படி பார்த்தா இவர் எடப்பாடி அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியாது. அவர் இங்க இருக்காரு. அதனால ராஜாநாமலைபுரம். அதனால ம். பனையூர்ல வந்து வரல, வந்ததுன்னா வராது, திருப்பி அதேதான். என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. ம். அவங்க ஐடியாலஜி என்னங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. ம். அப்படியே வந்தாலும் நான் திருப்பி சொன்ன மாதிரி ம். இப்போ ஐ நீட் அ பிரேக், ம். ஐ நீட் அ மென்டல் ரீசெட். ம். நான் ஏன் இதை பண்றேன், என்னால் எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இறங்க முடியும், நான் ஏன் இறங்கலை, ம். என்னென்ன நான் விஷயங்கள் ஐ குட் ஹவ் டன் பெட்டர். ஒரு கட்சிக்குள்ளே நான் போனேன், எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேனா அப்படிங்கிறத நான் ஒரு சுய மதிப்பீடு பண்ணுறேன்னும் போது என்ன தவறுகள் நடந்தது அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொள்கை ரீதியாக விஜய் அவர்களுடைய கொள்கை என்னங்கிறத கிளியராக தெரியாமல் என்னால் வந்து அதை ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியாது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்து அதை விரும்ப எந்த மாட்டாங்க. கட்சியில சேர மாட்டீங்க? அதை சொல்லுங்க. பிஜேபியில் சேரவே மாட்டேன். அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை? ஆமாம், அந்த கொள்கையோட எனக்கு என்றைக்கும் ஒத்து போகாது. ஹிந்து முஸ்லீம் டிவைடை வந்து பரப்புற, அதுவும் மைனாரிட்டிஸுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு கட்சி என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என்னுடைய நாடி நரம்புலேருந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபியில் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2026 ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. 2வது தடவை வரணும்னு திமுக கூட்டணி பண்ணுறாங்க. பிஜேபி கண்டிப்பாக வந்தே ஆகணுங்காங்க. அதிமுகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை. அப்புறம் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்து பண்ணுறேன் அப்படிங்காரு. எப்படி இருக்கும் அரசியலுக்கெல்லாம்? யார் ஜெயிப்பா? மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு உங்கள் பார்வை என்ன? என் பார்வையில் வந்து திமுக தான் ஜெயிக்கும். ஆனால் இவங்களுடைய அவங்க ஓட் ஷேரை நிறையா வந்து தாவேக்காவால் பிரிக்க முடியும். அதே மாதிரி அதிமுக வில் கெட் அ பெட்டர் ஓட் ஷேர். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் இப்போ கொஞ்சம் சூடு பிடிச்சிட்டு வருது. எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் சில ரொம்ப களத்தில் இறங்கி சில கேள்விகள் கேட்குறாரு. ப்ரெஸ்ஸை வந்து ரொம்ப போல்டாக முன்னே போன்ற இல்லாத அதிக ஒரு போல்ட்னஸோட ஒரு எஃபெக்டிவாக ஹீ ஸ்டார்டட் ஆஸ்கிங் சம் கொஷின்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து திமுக தான் இருக்குது. அன்லஸ் சம்திங் டிராஸ்டிக்காக இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து டிராஸ்டிக்காக சில விஷயங்களை பண்ணி நம்ம ஒரு திரைப்படத்தில் சொன்னால் சில மொமெண்ட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட்ஸ் அவரால் கிரியேட் பண்ண முடிஞ்சுது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. அவர் 77 எம்ஜிஆர் மொத்தம் தான் கட்சி ஆரம்பித்து முதல் இதுலேயே போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றார். விஜய்க்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிங்களா? எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட் வாங்கன்னு நினைக்கிங்க? 11 to 15%. உங்கள் சக நடிகை தோழி கஸ்தூரி, எனக்கு தெரிய கருத்து ரீதியாகவும் உங்களுக்குள்ள எதிர் கிடையாது, தொழில் ரீதியாகவும் போட்டி கிடையாது, வேற கட்சி ரீதியாகவும் போட்டி கிடையாது. உங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, சரி அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நட்பு, ஷீ இஸ் a good friend. ஃப்ரெண்டுங்கிறத விட அவங்கள எனக்கு தெரியும். அவங்களே வந்து ஒரு தடவை என்னோட நம்பரை வாங்கி என்னை அழைச்சி பேசினாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு வந்து நான் சேர்ந்த புதுசுலையும் என்னை அட்டாக் பண்ற மாதிரி சில போஸ்ட் போட்டாங்க. இப்போ நான் வெளியில வரேன் அப்படிங்கும் போதும் நீங்க வந்து ஏ டீமுக்கு போறதா நினைக்கிறேன், பி டீம்ல இருந்து ஏ டீம் போறீங்க, அதாவது திமுகவாம் போறீங்க, என்ன கேட்டா நான் வந்து வேண்டான்னு சொல்லுவேன். சரி என்ன யாருக்கு விட்டது விதி அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல எதுக்கு எல்லாத்துலேயும் அவங்க ஆஜராகிறாங்க. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் ஷீ கெட்ஸ் கேரிட் அவே பை த மொமெண்ட்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் அவங்க வந்து கண்ட்ரோல்டாக இருந்தால் பெட்டரா இருக்கும். உங்க 2 பேருக்கு நல்லா அப்படி என்ன சண்டை தெரியாது நிஜமா, எனக்கு ஐ ஹேவ் நோ ஐடியா. ஏதாவது அவங்க பட வாய்ப்பு நீங்க பிரிச்சிட்டீங்களா? ஏங்க நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தெலுங்குல நிறைய பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து தெலுங்குல தான் இருக்காங்க அப்படிங்கிறது சமீபத்தில் கூட நம்ம வந்து அவங்க சப்போஸ்ட் அரெஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் தெர் இஸ் நோ மீட்டிங் பாயிண்டே கிடையாது. அவங்க ஒரு பாஜக ஆதரவாளர் தான் தன்னை வந்து மேக்ஸிமம் காமிச்சிக்கிறாங்க, ஒரு ரைட் விங் ஆதரவாளராக காமிக்கிறாங்க. நான் வந்து ஒரு லெஃப்ட் விங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுக்கு கமல் சார் மேலே இதுவா காண்டா, அதனால தொடர்ந்து வந்து மக்கள் நீதி மையம்லேருந்து வர நிர்வாகிகளை அவங்க வந்து பேசுகிறாங்களா,
ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே அந்த மக்கள் நீதி மையம் என்ன இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுறதை நான் எப்பயுமே எடுத்துக்கல. இட் இஸ் ஆல்வேஸ் பீன் அபவுட் மக்கள் நீதி. நான் இல்லைன்னா எத்தனையோ போஸ்ட் போட்டிருக்கேன், அதுலலாம் அவங்க எதுவுமே பேசினதில்லை. சேர்ந்தேங்கும் போது ஒரு மாதிரி ஒரு எதிர்வினை வருது, நான் விலகிறேங்கும் போது ஒரு மாதிரியான எதிர்வினை வருது. இந்தியன் தங்கச்சியா நடிச்ச கஸ்தூரிக்கு அண்ணன் மேல ஏன் அவ்வளோ கோவம் தெரியல, அவங்கள தான் கேட்கணும். அது சரி, ஐ விஷ் எவ்ரி ஒன் த பெஸ்ட், ஐ விஷ் ஹர் ஆல்சோ த பெஸ்ட். அவங்க வந்து ஈவன் அந்த சர்ச்சையில் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம பொதுவெளியில் பேசும்போது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக போயிடலாம். நம்ம பேசுகிற விஷயம் வந்து அவங்க காட்டமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கோவத்தோடைய வெளிப்பாடில் கோவம் அப்படிங்கிறது பிரைமரி இமோஷனாக இருந்து நம்ம பேசும்போது அது அந்த மாதிரி போய் முடிஞ்சிருது. சில நேரத்தில் அது வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் வந்து வாரிசை வந்து தவிர்க்கவே முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க. பாமக ஆகட்டும், திமுக ஆகட்டும், நிறைய கட்சியில் இருந்திருக்கு. ஒருவேளை கமலஹாசன் கட்சியில் வருங்காலத்தில் ஒரு ஸ்ருதிஹாசனும் ஒரு அக்ஷராகாசனும் வந்தால் கட்சி வந்து புது ரத்தம் பாசின மாதிரி பலன் பெருசாக வருமா? கமல் சார் அதை ஒத்துக்கிடுவாரா? தெரியாது, அவங்கள தான் கேட்கணும். இது திரும்பி அது அந்த 2 விமனோட சாய்ஸ். தே ஆர் க்ரோன் விமன், அவங்களோட சாய்ஸ். அவங்க வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதோ வர வேண்டாம்னு நினைக்கிறதோ. அண்ட் ஆஸ் அ ஃபாதர் ஐ திங்க் அவர் வந்து அவங்க என்ன செஞ்சாலும் சப்போர்ட் தான் பண்ணுவார். வி டோன்ட் நோ. கமல் சார் அமெரிக்காலேருந்து வந்துட்டாரு. இப்போ வினோதி நமக்கு ஃபோன் பண்ணி தவறான முடிவு எடுத்துட்டீங்க, என்ன பிரச்சனாலும் பேசி தீர்த்துக்கலாம், வாங்க ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ்க்கு அப்படின்னா திருப்பி போக வாய்ப்பு இருக்கா? நான் கண்டிப்பாக ஆழ்வார்பேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கோவே நான் போவேன். எனக்கு வந்து அந்த கட்சி ஆஃபீஸுங்கிறது க்ளோஸ்டான இடம்லாம் கிடையாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருந்துட்டு போனவங்க, நல்லபடியாக விடை பெற்று போனவங்க இன்னும் நம்ம நண்பர்கள் தான். எல்லாருமே நல்ல நட்பு பாராட்டக்கூடிய ஆட்கள் தான். த ஆஃபீஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். யூ கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் ஹாவ் அ சேட் வித் சார். அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து நானும் இருக்கேன். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச அவங்களும் போன நிறைய பேர் அப்படி அந்த லெவலில் தான் இருக்காங்க. அதனால வந்து அவர் கூப்பிட்டு வாங்க பேசுவோம்னா கண்டிப்பாக நான் போவேன் பேசுறதுக்குலாம். இதில் என்ன இருக்குது? பட் ஐ டோன்ட் திங்க் வி ஆர் இன் தட் ஜோன். இது வரைக்கும் நிறைய அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.